பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல ராஜி நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்த உடனே கதிர் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காக அவங்கிட்டலாம் போய் சண்டைக்கு போய் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் இருக்கிற வெயிட்டுக்கு உன்னை ஊதி விட்டாவே நீ போய் தூரமாக விழுந்துடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கை வச்சிருவானே என் மேலே, அவன் முதல்ல உன் மேலே கை வச்சதுக்கே அவனை உண்டை இல்லைன்னு ஆக்கியிருக்கணும். ஏதோ நீங்களாம் தடுத்ததுனால அவன் உயிர் தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனாவை தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம கதிர் இருந்துட்டு மறுபடியும் பழனியை போய் பார்க்குறாங்க. அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மாமா. ஏன்னா உங்களை அப்படி பேசிட்டோமே, இத்தனை வருஷமா கூட இருந்த தம்பி இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லி அம்மா தினம் தினம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சபிச்ச வாயாலே நீ நல்லா இருக்கணும், இன்னும் மேலே மேலே போகணும்னு சொல்லிட்டு அம்மா பூஜை ரூமில் இருக்காங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி இருந்துட்டு எனக்கு இப்போவே என் அக்காவை பார்க்கணுன்னு போல தோணிட்டே இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா போய் பார்க்கணுன்னா போய் பார்க்க வேண்டியது தானே, யாருக்காக பயந்துட்டு இருக்கீங்க? இல்லைடா வீட்டுக்கு போனால் மச்சான் ஏதாச்சும் சொல்லுவாரோன்னு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே சொன்னால் மட்டும் என்ன, நீங்கள் போய் உங்கள் அக்காவை பார்க்கணுன்னு தோணுதில்ல, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் பாண்டியன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பழனி இருந்துட்டு அக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பாண்டியன் வீட்டில் இருக்காங்க. கோமதி பழனிக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.